இந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது போணும் போல இருக்குல்ல. ஆனா போனீங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த நாட்டோட மக்கள்லாம் நம்மள மாரி டூரிஸ்ட் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்களாமா. என்னடா சொல்ற? ஆமா. அதாவது பொதுவா எந்த ஒரு நாடுமே வந்து தன்னோட நாட்டுக்கு நெறைய டூரிஸ்ட் வரணும்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாரி, ஒரு அளவுக்கு மேல டூரிஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, அதுவுமே பிரச்சனை தான். ஸோ இந்த விஷயத்த மாஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்ல இப்போ நெறையா டூரிஸ்ட் பிளேஸஸ்ல இந்த மாஸ் டூரிசத்தால அந்த நாட்டோட லோக்கல் சிட்டிசன்ஸ் தான் அவதிப்படுறாங்க. 80% மக்கள் வந்து 10% இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ் தான் அதிகமா வராங்க. ஸோ இதனால ஓவர் கிரவுடிங் ஆகிருது. இது விச் லீட்ஸ் டூ பொல்யூஷன். அழகான ஒரு பீச் வந்து குப்பை கூளம் மாரி ஆயிடுது. ஸோ இந்த மாரி மாஸ் டூரிசத்தால அத்தியாவசிய பொருட்களோட விலைகள்லாம் வந்து அதிகமாயிடுது. தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும். இந்த பர்டன்லாம் யார் ஃபேஸ் பண்றது? அந்த நாட்டோட லோக்கல் சிட்டிசன்ஸ் தான். இந்த மாஸ் டூரிசத்த பார்க்கறதுக்கு எங்கேயோ போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கோவாவா இருக்கட்டும், நம்மளோட கொடைக்கானல், ஊட்டியா இருக்கட்டும். ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல ஏகப்பட்ட மக்கள் அங்க போறனால, அந்த இடத்துக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகுது என்வைரான்மென்ட் வைஸ்ல